பாவற்காயை இப்படி ஒரு தடவை சமைச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை சோற்றுக்கெல்லாம் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நாங்கள் பாவக்காயை வெட்டி உப்பு தண்ணியில் கலந்து கழுவ வேணும். ஒரு 5-10 நிமிஷம் அந்த உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்தால் கொஞ்சம் கைப்புத்தன்மை இருக்காது. ஆனால் பாவக்காய் கைப்போட சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. பாவக்காயை பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா 2-3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நீட்டு நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, சின்ன சீரகம், கடுகு எல்லாம் சேர்த்து வதக்க வேணும். நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு மிளகுத்தூள், உப்புத்தூள், கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட், காரத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு பொரிச்சு வச்சுருக்கிற பாவக்காயையும் அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். அப்போ எல்லாம் சேர்ந்தால் தான் ருசியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இப்படி